டிஓ பிஎஸ்எஸ் ஏன் சீக்கிரமாக 8 கம்ப்ளைண்ட் ஆகுது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மணி ஜஸ்ட் கீன் வந்து தேட்டல் பாடியை வந்து நம்ம கைட்டி கீன் பண்ணுறது நியாயமான விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த தேட்டல் பாடியை டேரெக்டாக இதில் அடிக்கக்கூடாது. இதில் டேரெக்டாக நீங்கள் அடித்து இதை கையை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக காட்டுற பாருங்க. இது தெரியுதுங்களா? இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு இருக்கு பாருங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, நீங்கள் ஸ்ப்ரே அடிக்க சொல்ல இந்த டெஸ்ட்டு ஒன்றும் அதிகமானது என்ன ஆகும்னா, இந்த வால் வந்து நம்மளுக்கு வந்து கிக் பண்ண சொல்ல. இங்கே வரும், லைவாக காட்டுறேன் சரிதா? இப்போ இந்த வால் வந்து நம்மளுக்கு போய் வரும்போது என்ன ஆகுனா, இந்த டெஸ்ட்டு போய் எதனா ஒரு வாலில் போய் உக்காந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்டிங் டேபிள் வரும். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இந்த மாதிரி வண்டி சர்வீஸ் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் ஆகலைன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு. யாருமே வந்து இந்தமாதிரி டெஸ்ட்டுக்கு என்ன வச்சு இதை க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற டெஸ்ட்டு டேரெக்டாக வாலில் மாட்டிச்சுன்னா இந்தமாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். தேட்டல் பாடி க்ளீன் பண்ணிங்களா, அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த வேலையும் பார்க்காதீங்க.